வாஷிங் மிஷின் ரிப்பேர் 2 நாள் துணி சேர்ந்தாலே எவ்வளோ துவைக்க வேண்டியதா இருக்கு. கை வலியோ இல்லையோ இடுப்பு அப்படியே தனியாக கலட்டி வைக்கலான்னு வலி. இதுக்காக நான் மாத்திரையெல்லாம் வாங்கிக்க மாட்டேங்க. வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே ரெமடியை ரெடி பண்ணிடலாம் வாங்க. இன்னைக்கு நான் வந்து வெந்தய களி கிண்ட போறேன். அதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயத்துக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா 1 பங்குக்கு 3 பங்கு இட்லி அரிசி அந்த ரேஷியோல எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. ஒரு ஓவர் நைட் ஊறணும். மறுநாள் காலையில எடுத்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா ஊறி இருக்குமா. இதை வந்து நம்ம நல்லா நைஸா எந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்தை கரைக்க முடியுமோ அரைச்சுக்கோங்க. அப்புறம் வெந்தயம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இன்னொரு முக்கியமான பொருள் நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெயில தான் நம்ம செய்ய போறோம். ஒரு கடாய் வச்சு அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இன்னைக்கு இது சுத்தமான செக்கில் ஆட்டின உருட்டு சாரி நல்லெண்ணெய். அப்புறம் இதுல எண்ணெய் காயணும்னு அவசியம் இல்லை. 1 பங்கு அளவுக்கு 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியும் இது கூடயே ஆட் பண்ணிருங்க. அப்புறம் கருப்பட்டி போட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பட் நான் இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்றேன். அதையும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிறப்போ அந்த அரைச்சி வச்சிருக்கிற மாவு இருக்கு இல்லையா, அதை கைவிடாம அப்படியே கட்டி தட்டாம கிண்டிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்ல மட்டும் ஹைல வச்சா போதும். அதுக்கப்புறம் சிம்ல வச்சிருங்க மறக்காம. அப்புறம் நல்லா கிளறிட்டே இருங்களேன். அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வரும். அந்த நல்லெண்ணெயும் வெந்தயம் கலந்து நம்மளுக்கு இடுப்பு வலியை எங்க கொண்டு போய் விடுனே தெரியல. ரொம்ப தூரமா கொண்டு போய் விட்டுரும். செம்ம சூப்பரான ரெமடிங்க. இது நானே ட்ரை பண்ணி பார்த்தது. அதனாலதான் உங்களுக்காக வீடியோவை எடுத்து போடுறேன். செம்ம சூப்பரா இருக்கும். நல்லா கைவிடாம அடிப்பிடிக்காம கிளறிட்டே இருங்க. இனிப்பு பத்தலைன்னா மறுபடியும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிருங்க. முடிஞ்ச வரைக்கும் கருப்பட்டி யூஸ் பண்ணுங்க. இதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். நல்லா திரண்டு வரணுங்க. அந்த எண்ணெய் நம்ம ஊத்தின எண்ணெய் பூரா மேல வரணும். அதுதான் ஸ்டேஜ். நம்ம அல்வா எல்லாம் கிண்டுவோம்ல, அதே தான் சேம். நான் வந்து மெச்சுவர்ட் ஆனப்பதான் எங்க அம்மா வந்து இந்த இது அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு பெரிய டம்ளர்ல பால்ல பூஸ்ட் கலக்கி கொடுத்து இதையும் சாப்பிடுன்னு சொல்லி 2 கரண்டி ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த இது தீருதோ இல்லையோ பூஸ்ட் ஒரு முடக்கு, இது ஒரு முடக்கு, 1 ஸ்பூன்னு சொல்லிட்டு உள்ள தள்ளிக்கிட்டே இருப்பேன். அதே எண்ணெயோடய எடுத்து பாருங்க. ஸ்பூன்னு சொன்னது நான் கரண்டிய சொன்னேங்க. அதே டம்ளரை எங்க அம்மா வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். பட் பால் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. கல்லு போட்டு குடிக்கிற அளவுக்கு இருக்குது. மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். எம்டி ஸ்டொமக்னால 1 டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா அந்த எண்ணெயோட சேர்த்து அதான் மம்மு என்ன சொல்றா, பல்லு விளக்கிட்டு சாப்பிடணுமா பல்லு விளக்காம சாப்பிடணும், அது உங்க இஷ்டம். செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம லேடிஸ் மட்டும் இல்லைங்க, ஜென்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இடுப்பு வலி, அடி வயிறு வலி, பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் வரும்ல, அதெல்லாம் சூப்பரா இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். அப்புறம் ஹேர் ஃபால்க்கு வெந்தயம் சூப்பர் இல்லையா, அதனால அதுவும் இந்த சம்மர் டைம்ல எல்லாம் கண்டிப்பா இது எடுத்துக்கிறது நல்லது. பசங்கள்ல இருந்து எல்லாருமே சாப்பிடலாம். அப்புறம் பாருங்க நான் எவ்வளவு செஞ்சு வச்சேன், அப்படியே காலி ஆயிடுச்சு. எங்க சின்னது மட்டும் எடுத்துக்காது, பெருசா கொஞ்சம் மிரட்டினா எடுத்துக்கும். அப்புறம் அதை விட பெருசா ஒரு முறைச்சாலே எனக்கு இன்னொரு ஸ்பூன் கொடுப்பா அப்படின்னு கேட்பாரு. இதை வந்து 3 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். வாரத்துல 3 நாள் வீதம் ஒரு 2-3 வாரம் சாப்பிட்டு பாருங்களேன். உங்க இடுப்பு வலி எங்க போச்சுன்னே உங்களுக்கே தெரியாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.